अच्छे दिन वाह। मित्रों, गैस हो, पेट्रोल हो, डीजल हो, हर प्रकार से महंगाई बढ़ रही है कि नहीं बढ़ रही है। मित्रों, मुझे परमात्मा ने जब बनाया तो उसके जो आईटी प्रोफेशनल थे उन्होंने ऐसा सॉफ्टवेयर डाला है कि मैं छोटा सोच ही नहीं सकता। और भारत में एक नहीं, दो नहीं, तीन वैक्सीन उसके टेस्टिंग के अलग अलग चरण में है। साथियों, आज ये निर्णय लिया गया है कि राज्यों के पास वैक्सीनेशन से जुड़ा जो 25% काम था उसकी जिम्मेदारी भी भारत सरकार उठाएगी। कोई डॉक्टर नहीं आया, कोई डॉक्टर नहीं आया, कोई डॉक्टर नहीं வணக்கம். பிரதமர் மோடியின் நாட்டிற்கான உரை ஜூன் 7ஆம் தேதி, மன்னிக்கவும், நாட்டிற்கான உரை அல்ல, அவர் அதை வாசித்தார். கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தையை, வாசிப்பது. ஒரு நபர் எழுதி கொடுக்கும் அந்த உரையை படிப்பது மட்டும்தான் இந்த நபருடைய வேலையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மட்டும் இவர் வாயிலிருந்து வருகிறது. ஆனால் அதை எழுதி கொடுத்த நபர் யார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த காகிதங்களில் என்ன எழுதியிருக்கிறார்கள், என்ன அதில் உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்று கூட இந்த நபர் பார்ப்பதில்லை. அப்படியே வாசித்துவிட்டு சென்று விடுகிறார். இந்த உரை நாட்டிற்காக இருந்தால் கூட அந்த உரை அவருக்கானது, அவருடைய கட்சிக்கானது, அவர் செய்த தவறுகளை மறைக்கிறதற்காக எழுதி கொடுத்த அந்த உரையாக இருந்தது. அத்தனை பொய்கள் கொண்ட அந்த உரைக்கான விளக்கம், ஒரு போஸ்ட்மார்ட்டம், ஒரு டீகோடிங், ஒரு ஃபேக்ட் செக் வீடியோவை இன்னைக்கு 12 மணி அளவில் நாங்கள் வெளிவிட்டு விட்டோம். எத்தனை நபர்கள் நீங்க பார்த்திருக்கீர்கள்? பார்க்காத நபர்களுக்கு மேலே ஐ பட்டனில் அதற்கான லிங்கை கொடுத்து விடுகிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதற்கான லிங்கை கொடுத்து விடுகிறேன். தயவு செய்து பாருங்கள். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் செக் அது. வாயை திறந்தாலே பொய் 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 மட்டுமே. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அடித்த அந்த சாட்டையால் பயந்து போன மோடியின் அரசாங்கம் நேற்று உங்கள் முன் வந்து விட்டது. தன் பக்கம் இருக்கும் அந்த நியாயத்தை, அந்த புரோபகண்டாவை பரப்புவதற்காக இதே உரையில் ஒரு மிகப்பெரிய பொய்யையும் திணித்து விட்டார்கள். இந்த உரையை, இந்த பொய்யை, இந்த புரோபகண்டாவை அவர்கள் நேற்று இன்னைக்கு எழுதவில்லை. கடந்த 1 மாதங்களாக அந்த புரோபகண்டாவை பரப்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர்கள் எழுதி கொடுத்த அந்த பொய்யை நேற்று மோடி அவர்களே தன்னுடைய வாயாலேயே நாட்டு மக்களுக்கு முன் எடுத்து வைத்து விட்டார். அதில் ஒரு முத்திரையை குத்துவிட்டார், இது உண்மை என்று. பொய்யை எப்படி நாட்டு மக்களை திசை திருப்பதற்காக திணித்து வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க போறீர்கள். இந்த பொய், இதற்கான உண்மை என்ன? எப்படி இந்த பொய்யை உங்கள் வாழ்க்கைக்குள் திணிக்க பார்த்தார்கள்? எப்படி தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதற்காக இந்த பொய்யை திணிக்க பார்த்தார்கள் என்ற அனைத்து விஷயத்தையுமே இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். பாருங்கள். पोलियो की वैक्सीन हो, स्मॉल पॉक्स जहां गांव में हम इसको चेचक कहते हैं, चेचक की वैक्सीन हो, हेपेटाइटिस बी की वैक्सीन हो, इनके लिए देशवासियों ने दशकों तक इंतजार किया था. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கும் அதே கோரிக்கை, எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது, எங்களுடைய கேள்விகள் உங்களிடம் வந்து சேர்ந்து விடக்கூடாது, மக்கள் வெளித்து விடக்கூடாது என்கிற அந்த தவறான கருத்துடன் பல ஏஜென்சிகள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் எங்களுக்கு எதிராக. இந்த வீடியோக்களை உங்களிடம் வந்து சேர விடுவதில்லை. இந்த சேனலை ஊக்கப்படுத்த நினைத்தீர்கள்னா, சப்போர்ட் செய்ய நினைத்தீர்கள்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.
எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உண்மை, எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபர்களுக்கு ஷேர் செய்தாலே போதும், உங்களால் எங்களை சப்போர்ட்டும் செய்ய முடியும், ஊக்கப்படுத்த முடியும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன், வாருங்கள். மோடி அவர்கள் பேசிய பல உண்மைகளை அலசி ஆராய்ந்து அதற்கான உண்மையை தேடி கண்டுபிடித்து உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறோம். இதை பற்றி பேசுவதற்கு முன் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். கடந்த ஒரு வாரமாக நீங்க ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். புதிய வார்த்தை, யூனியன் கவர்மெண்ட். பல நபர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலேயே வந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று நீங்கள் அழைக்கக்கூடாது, யூனியன் கவர்மெண்ட் என்று அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை நான் கொஞ்சம் ஒரு சுருக்கமாக கொடுக்க பார்க்கிறேன். ஏனென்றால் இது நம் நாட்டு கான்ஸ்டியூஷனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். The name of the country is Republic of India. India and Bharat are equally official short names of Republic of India in Constitution, and both name appears on legal banknotes, territories in legal cases. The term Union Government, Central Government and Bharat Sarkar are often used officially and unofficially to refer to the Government of India. பல நபர்கள் கேட்ட அந்த கேள்விக்கான விடயம் இது மட்டும்தான். இந்தியாவுடைய உண்மையான பெயர் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியா அல்ல பாரத், பாரதம். ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவின் ஷார்ட் ஃபார்ம், சுருக்க பெயராக தான் இருக்கிறது. இந்தியா, பாரத் இந்த பெயரை லீகல் டெரிட்டரிக்காக, லீகல் கேசஸ்க்காக பேங்க் நோட்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். இதே தருணத்தில் யூனியன் கவர்மெண்ட் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல பாரத் சர்க்கார் ஒஃபிஷியலாக அல்ல அன்ஒஃபிஷியலாக குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல பாரத் சர்க்காராக இருக்கட்டும், அனைத்திற்குமே அர்த்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமே. நம் நாட்டு கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட அந்த முதல் பக்கம், முதல் சாப்டர், த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதன் முதல் லைனை மட்டும் படிக்கிறேன், கேளுங்கள். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ யூனியன் மினிஸ்ட்ரியோ அல்ல. இந்தியா என்றால் அனைத்து மாநிலங்களையுமே சேர்த்தால்தான் அது இந்தியாவாக இருக்க முடியும் என்று கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டாக அழைக்க வேண்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அழைக்க வேண்டும், பாரத் சர்க்கார் என்றால் அழைத்தால் தவறு நினைக்க வேண்டாம். அனைத்திற்கான அர்த்தம் ஒன்றுதான். இந்தியா என்றால் புதுடெல்லி அல்ல. இந்தியா என்றால் கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரை, மகாராஷ்டிராவிலிருந்து வெஸ்ட் பெங்கால் வரை ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்த்தால் மட்டும்தான் உங்களால் அதை இந்தியா என்று, பாரத் என்று அழைக்க முடியும். இந்த ஒட்டுமொத்த மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் மத்தியில் அந்த அரசாங்கம் அமைக்கப்பட முடியும். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்த அளவில் அதிகாரத்தை, உரிமையை இந்த நாட்டு மக்களுக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அதனால் தயவு செய்து ஒரு கான்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை வாங்குங்கள். அப்படி புஸ்தகம் கிடைக்கவில்லை என்றால் கூகுளில் சர்ச் செய்து அதற்கான பிடிஎஃப்பை டவுன்லோட் செய்யுங்கள், நீங்களும் படியுங்கள். அதற்கான அர்த்தத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி கடந்த 70 ஆண்டுகளாக எத்தனை பேர் படித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இது மிக முக்கியமான பாடத்திட்டமாக ஒவ்வொரு ஸ்கூலிலும், ஒவ்வொரு காலேஜிலும், ஒவ்வொரு ஆஃபீஸிலும் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் இதை படித்து அவர்களுக்கான அந்த உரிமைகளை பற்றி, அதிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கினாலே போதும். ஒரு அரசியல்வாதியாலும் இந்த நாட்டை அழிக்க முடியாது, இந்த நாட்டை சூறையாட முடியாது. இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அந்த உரிமைகளை அவர்களால் பறிக்கவும் முடியாது. அதனால் கான்ஸ்டியூஷனை கவனமாக கேளுங்கள், படியுங்கள். இது போன்ற ப்ரொபகண்டா, இது போன்ற பொய்கள், இது போன்ற மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் உங்களை பாதிக்கக்கூடாது. பொய்யை மறைக்கலாம், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. எப்படியாவது அந்த உண்மை தனக்கான வழியை தேடிக்கொண்டு வெளியே வந்துவிடும். எத்தனை நாட்கள் வரை தான் அந்த உண்மையை உங்களால் மறைக்க முடியும் என்று ஒவ்வொரு நபரும் நினைத்தாலே போதும் அவர் பொய்யை பேச மாட்டார். நம் நாட்டு பிரதமர்
தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக, இந்த அரசாங்கம் செய்த தவறுகளை மறைப்பதற்காக எத்தனையோ பொய்களை பேசி வருகிறார். அதில் ஒரு புதுமையான பொய்யும் வந்திருக்கிறது. பல்ஸ் போலியோ. எத்தனையோ வருடங்களாக பல்ஸ் போலியோ மிஷன் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக இந்த மிஷனை இன்னும் முடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த கோவிட் வேக்சின் வெறும் 6 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது வந்து. அதற்குள் எதற்காக இந்த வேக்சினேஷன் கிடைக்கவில்லை? எதற்காக இந்த அரசாங்கம் சரியான முறையில் செயல்படவில்லை? எதற்காக இந்த அரசாங்கத்தின் இத்தனை ஃபெயிலியர்கள் இருக்கிறது? அதைத்தான் பேசி வருகிறார்கள். இதைத்தான் பிரதமர் உங்களிடம் 7ஆம் தேதி வந்து கூறியிருக்கிறார். பல்ஸ் போலியோவை எதற்காக நம் நாட்டு பிரதமர் கூறியிருந்தார்? பல்ஸ் போலியோவை பற்றி பேசுவதற்கான தேவை என்னப்பட்டது? எதற்காக பல்ஸ் போலியோ ஒரு ஃபெயிலியரான மிஷன் என்று அறிவித்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள்? எதற்காக இந்த திட்டத்தை பற்றி தன்னுடைய உரையில் கோவிட் வேக்சினுடன் ஒப்பிட்டு பார்த்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள்? இதை பற்றி தான் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். பாருங்கள், எப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து பரப்பப்பட்ட ஒரு ப்ராபகேண்டா ஃபேஸ்புக்கில் பல பக்தர்களுடைய பேஜிற்கு போய், பல இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் செய்து வரும் அந்த ஏஜென்சிகளுடைய ஒஃபிஷியல் பக்கத்தில் போய், அங்கிருந்து யூனியன் மினிஸ்டர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இந்த நாட்டின் அரசாங்கத்தின் ஸ்போக் பர்சன்களிடம் போய் அங்கிருந்து தாவி PM மோடியோடைய அந்த ஸ்பீச்சிற்குள் புகுந்து விட்டது இந்த மெசேஜ். ஒரு பொய்யான ப்ரோபகேண்டா எப்படி ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து பிரதமர் மோடியோடைய உரையில் புகுந்து விட்டது என்ற அந்த விஷயத்தை தான் பார்க்கிறோம். ஒரு உரை, அந்த உரையில் போலியோவை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த உரையை பிரதமர் மோடி மட்டும் பேசவில்லை. கடந்த 1 மாதங்களாக, அதற்கும் முன் சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்ட ஒரு பொய்யான ஃபேக்கான மெசேஜை தான் நேற்று பிரதமர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிவிட்டார். யாரோ ஒரு நபர் அவருக்கு அந்த வாசகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாசகத்தில் உண்மை என்ன பொய் என்னவென்று கூட இந்த நபர் பார்க்கவில்லை. அவர்கள் என்ன எழுதி கொடுத்தார்களோ அப்படியே படித்துவிட்டு நழுவி விட்டார் இந்த நபர். அதற்கான உண்மை என்ன, அதையும் பார்த்து விடலாம். பிஜேபி, RSS, பிரதமர் மோடி, சங் பரிவாரை சார்ந்த பல நபர்கள் எத்தனையோ ஃபேஸ்புக் பக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்களும் இருக்கிறார்கள். அதாவது இது போன்ற பக்கங்களில் ஒரு மெசேஜை போட்டால் எத்தனையோ லட்சம் நபர்களுக்கு அது போய் சேர்ந்து விடுகிறது. வாட்ஸ்அப் வழியாக எத்தனையோ லட்சம் நபர்களுக்கு, கோடி நபர்களுக்கு அது போய் சேர்ந்து விடுகிறது. வாட்ஸ்அப்பில் வருவது அனைத்துமே உண்மை என்று பல நபர்கள் நம்பியும் வருகிறார்கள். அதை படித்த பின் இதுதான் உண்மை என்று அதையும் நம்பி வருகிறார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் உண்மை முகத்தை எப்படி நீங்க பார்க்க நினைக்கிறீர்களோ, அந்த உண்மை முகம் எப்படி இருக்க வேண்டுமோ, அந்த உண்மை முகத்தின் பெயரை போன்றுதான் இந்த நபர்களுடைய இந்த பேஜ்களும் இருக்கிறது. இந்த அனைத்து இடங்களிலும் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரே மெசேஜ், ஒரே வார்த்தை, ஒரே போன்ற செயல் மட்டும்தான். ஃபேஸ்புக் பக்கத்தில் இருந்து தொடங்கி வாட்ஸ்அப் பக்கம் வரை யூனியன் மினிஸ்டர்களுடைய அந்த ட்வீட்கள், நம் நாட்டு பிரதமருடைய உரை வரை ஒரே வார்த்தை தான். கட்டர் ஹிந்து ஹோத்தோ ஜாயின் கரோ. உண்மையாக இந்துக்களாக இருந்தால் எங்களுடன் இணைந்து விடுங்கள். வி சப்போர்ட் நரேந்திர மோடி, வி சப்போர்ட் நமோ, வி சப்போர்ட் बीजेपी इंडिया. अब की बार फिर योगी की सरकार 2022 भगवा की शान. இந்த முறையும் யோகியின் அரசாங்கம், இந்த முறையும் அதை காவி கொடிதான் பறக்க இருக்கிறது. ஹிந்து தர்ம சன்சத், ஹிந்து தர்மத்தின் பாராளுமன்றம். ஹிந்து की शान योगी, देश की शान मोदी. இந்துக்களின் அபிமான சின்னம் யோகி, இந்தியாவின் அபிமானம் மோடி. அகண்ட பாரத், देश की पुकार हिंदू राष्ट्र. தேச மக்களுக்கு எடுத்து வைக்கும் குரல் ஹிந்து ராஷ்டிரா. பகவாய் ஹிந்த், காவி நிறம் கொண்ட இந்தியா. இது போன்ற ஃபேஸ்புக் பக்கங்களில் ஒரே வாசகம் மட்டும்தான். जिनके बाबा दादा ने पोलियो की 2 बूंद पिलाने में 25 साल से ज़्यादा लगा दिए हैं, वो कहते हैं 6 महीने में सबके वैक्सीन लग जाए. யாருடைய பாட்டன் பூட்டன் 25 வருடமாக இந்த போலியோவின் 2 சொட்டை கொடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகிவிட்டார்களோ, அந்த நபர்கள் கடந்த 6 மாதங்களாக கொடுத்து வரும் இந்த வேக்சினேஷனில் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள்.
இந்த அனைத்து பக்கங்களிலும் அந்த ஒரே மெசேஜ் மட்டும்தான். இந்த மெசேஜை எப்போ பரப்ப ஆரம்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் 15-17ஆம் தேதி, மே மாதம் 15-17ஆம் தேதியிலிருந்து தான் இதை அதிகமாக பகிர தொடங்கினார்கள். RSS ராஷ்டிர ஸ்வயம் சேவக் சங்கோடைய இந்த பேஜ் RSS உடைய ஒஃபிஷியல் பக்கம் அல்ல. ஆனால் இந்த குரூப்பில் 74,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மெசேஜை நீங்கள் போடும்போது 74,000 நபர்கள் அந்த மெசேஜை பார்ப்பார்கள், படிப்பார்கள். इदिलुम अदे वार्ते अदे विषयमदान जिनके बाप दादा ने मात्र 19 करोड़ बच्चों को पोलियो की 2 बूंद पिलाने में 25 साल से ज्यादा लगा दिए, उनके वंशज कहते हैं 6 महीने में 140 करोड़ वैक्सीनेशन लग जाए. வெறும் 19 கோடி குழந்தைகளுக்கு 25 வருடமாக 2 சொட்டு போலியோ டிராப்பை கொடுத்து வருகிற அந்த நபர்கள் இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு 6 மாதத்திற்குள் வேக்சினேஷனை போட்டுவிட வேண்டும் என்று கதறி வருகிறார்கள். இந்த மெசேஜ் வெளிவந்தது 23 மே 2021. இதற்கு கரெக்டாக 7 நாட்களுக்கு பின் இன்னொரு மெசேஜ் வருகிறது. இந்த முறை நேரடியாக பிஜேபியின் மூத்த தலைவர் வாயிலாக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து சுஷில் குமார் மோடி அவரும் அதே வார்த்தை எழுதியிருக்கிறார். जिन्हें पोलियो का टीका देने में 25 साल लगे वे कोरोना के टीकाकरण में फैला रहे हैं भ्रम. யாரால் 25 வருடமாக போலியோவின் 2 சொட்டை கொடுப்பதில் ஃபெயிலியரை சந்தித்தார்களோ அந்த நபர்கள் 6 மாதங்களில் இந்த கொரோனா வைரஸிற்கான வேக்சினேஷன் கொடுக்கப்படவில்லை என்கிற அந்த பொய்யான பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். இந்த நபர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நியூஸ் பேப்பரிலும் பிரிண்ட் ஆகிவிட்டது. அதையும் ஷேர் செய்து அதையும் பிரச்சாரத்திற்கே பயன்படுத்தி விட்டார்கள் இந்த நபர்கள். கோவிட் வேக்சினுக்கான அந்த உண்மை வெளிவந்தவுடன் ஒட்டுமொத்த RSS, பிஜேபியின் ஐடி செல், பக்தர்கள், ஸ்போக் பர்சன்கள், MP, MLA, மினிஸ்டர்கள், யூனியன் மினிஸ்டர்கள், நம் நாட்டு பிரதமர் உட்பட அனைத்து பேருமே எப்படியாவது மக்களுடைய மனநிலையை, மக்களுடைய கேள்விகளை தவிர்க்கிறதற்காக அவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அதற்காக இவர்கள் எடுத்த ஆயுதம் பல்ஸ் போலியோ மிஷன். பல்ஸ் போலியோ மிஷனை பற்றி தவறான அவதூறை பரப்பி, ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை, புரோபகேண்டாவை பரப்பி தப்ப பார்த்த வேலையை தான் இந்த பிரதமர் மோடி தன்னோட உரையில் பேசியிருந்தார். 25 வருடமாக எந்த வேலையை உங்களால் பார்க்க முடியவில்லையோ அதே வேலையை எங்களை வெறும் 6 மாதங்களில் பார்க்க கூறி வருகிறீர்கள். கடந்த 50-60 வருடங்களில் எந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியவில்லையோ அதை எங்களை செய்ய கூறி வருகிறீர்கள். பிரதமர் மோடி கூறிய அந்த வார்த்தைகள், பிரதமர் மோடி அந்த உரையில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் என்ன பேசினார் என்று நீங்களே கேட்டுவிடுங்கள். कल्पना करिए कि अभी हमारे पास भारत में बनी वैक्सीन नहीं होती तो आज भारत जैसे विशाल देश में क्या होता. आप पिछले 50-60 साल का इतिहास देखेंगे तो पता चलेगा कि भारत को विदेशों से वैक्सीन प्राप्त करने में दशकों लग जाते थे. विदेशों में वैक्सीन का काम पूरा हो जाता था, तब भी हमारे देश में वैक्सीनेशन का काम शुरू भी नहीं हो पाता था. पोलियो की वैक्सीन हो, स्मॉल पॉक्स जहां गांव में हम इसको चेचक कहते हैं, चेचक की वैक्सीन हो, हेपेटाइटिस बी की वैक्सीन हो, इनके लिए देशवासियों ने दशकों तक इंतजार किया था. எப்படி ஒரு மாதத்திற்கு முன்னாடியே RSS, பிஜேபி, ஐடி செல் மற்றும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் ஒரு ஃபார்வர்ட் செய்யப்பட்ட மெசேஜை உண்மை என்று உங்களை நம்பவும் வைத்திருக்கிறார்கள். படிப்படியாக அந்த மெசேஜ் பரவி பிரதமர் மோடி அவர்களும் அதே மெசேஜை பேசிவிட்டார். சிந்தித்து பாருங்கள். நாட்டுக்கு கொடுக்கப்படும் ஒரு உரையில் எந்த விதத்தில் பொய் பிரச்சாரம் தன்னோட இடத்தை பிடித்து விட்டது என்று பிரதமர் மோடி அந்த உரையை, இந்த மெசேஜை பற்றி பேசிய பின் எப்படி அந்த பொய் உண்மையாக மாறிவிட்டது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். பிரதமர் மோடி, நம் நாட்டு பிரதமர் கூறி வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் நாட்டின் 135 கோடி மக்கள் நம்பி வருகிறார்கள்.
ஒரு பிரதமருடைய உரையில் இத்தனை பொய்கள் இருந்தால் அதை எப்படி உலகம் பார்க்கும் என்று சிந்தித்து பாருங்கள். எப்படி நம் நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியும்? இந்த அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் மோடியுடைய பேச்சை, வார்த்தையை நம்ப முடியும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். போலியோ மிஷனை பற்றி நம் நாட்டு பிரதமர் கூறிய அந்த வார்த்தைகளுக்கான ஃபேக்ட் செக்கை இதற்கு மேல் பார்த்து விடுங்கள். நீங்க எப்பவுமே வேக்சினேஷன், கோவிட் வேக்சினேஷனையும் பல்ஸ் போலியோ மிஷனையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அது வேறு, இது வேறு. பல்ஸ் போலியோ மிஷன் அடியுடன் போலியோவை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த மிஷன். ஒரு மாநிலத்தில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 90% இந்த பல்ஸ் போலியோ டிராப்ஸை கொடுத்து விட்டால் கூட அதை ஃபெயிலியர் என்று தான் கருதுவார்கள். ஆனால் இந்தியாவில் இப்போ உள்ள நிலைமை, கோவிட் வேக்சினேஷனுக்காக வெறும் 3.6% மக்களுக்கு மட்டும்தான் 2 டோசஸ்கள் கிடைத்திருக்கிறது. வெறும் 9% மக்களுக்கு தான் சிங்கிள் டோஸ் கிடைத்திருக்கிறது. அதை கூட மிகப்பெரிய சாதனை என்று இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். 90% மக்களுக்கு அந்த பல்ஸ் போலியோ போய் சேர்ந்தால் கூட அதை ஃபெயிலியர் என்று அந்த காலகட்டத்தில் கருதி வந்தார்கள். 100% அதை அழிக்க வேண்டும் என்று அந்த பல்ஸ் போலியோ மிஷனில் எடுக்கப்பட்ட அந்த சபதம் மோடி அவர்களுடைய இந்த கோவிட் வேக்சினேஷனில் அந்த 100% மக்களுக்கு இந்த வேக்சினேஷன் போய் சேர வேண்டும் என்று கூட கூறப்படவில்லை. அடியோடு கொரோனா வைரஸை நாங்கள் அழிக்கப் போகிறோம், இந்த வேக்சினேஷனை கொடுத்து அடியுடன் இந்த கொரோனா வைரஸை அழித்து விடுவோம் என்ற அந்த சபதத்தையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. கோவிட் வேக்சினேஷன் மற்றும் பல்ஸ் போலியோ மிஷனுக்கு நடுவில் இருக்கும் அந்த வித்தியாசம், பல்ஸ் போலியோ மிஷன் 100% கொடுக்கப்பட வேண்டும், 100% மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். 0லிருந்து 5 வயதிற்கு கீழே இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுத்தே தீர வேண்டும் என்ற அந்த கட்டாயம். ஒரு கேஸ் வந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படும். ஆனால் இங்கே எத்தனையோ நபர்கள் தன்னோட உயிரை இழந்தால் கூட, எத்தனையோ நபர்களுக்கு பெட் கிடைக்காமல், வேக்சினேஷன் கிடைக்காமல், மருந்து மாத்திரை கிடைக்காமல் தன்னுடைய உயிரை இழந்தால் கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க தயாராகவில்லை இந்த அரசாங்கம். ஆனால் பல்ஸ் போலியோடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை ஃபெயிலியர் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இந்த நபர்கள். டிசம்பர் மாதத்தில் மோடி அவர்களே கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அனைவருக்குமே நாங்கள் வேக்சினேஷன் கொடுப்பதில் இப்போதைக்கு கவனம் செலுத்தவில்லை, அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வேக்சினேஷனை கொடுக்க போறோம் என்று கூறினார். ஜனவரி மாதம் வரை நம் நாட்டு பிரதமர் அந்த வேக்சினேஷனுக்கான ஆர்டரை கூட பிளேஸ் பண்ணவில்லை. பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தான் இந்த அரசாங்கம் அதற்கான வேக்சினேஷனுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணார்கள். அந்த அளவில் சீரியஸ்னஸை காட்டிய இந்த அரசாங்கம் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நடந்த பல்ஸ் போலியோ மிஷனை இன்னைக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். பல்ஸ் போலியோ மிஷனுக்கான அந்த கஷ்டங்களை பாருங்கள். பஸ்ஸில் ஏறி நடந்து போய் டோர் டு டோர் ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்களும், உங்கள் வீட்டில் 5 வயதுக்கு கீழே குழந்தை இருக்கிறதா, அந்த குழந்தையை சொட்டு மருந்து கொடுத்து மேனுவல் புக்கில் ரெஜிஸ்டர் செய்து நடந்தே திரும்புவார்கள். ஒரு இடத்திற்கு போனதற்கு பின் மீண்டும் ஒரு முறை அதே ஏரியாவில் மறுபடி வர வேண்டும். மீண்டும் குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சொட்டு மருந்து கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் போட வேண்டும். ஒரு சில இடங்களில் போகவே முடியாத ஒரு தருணம், கப்பலில் ஒரு படகில் போய் நடந்தே சென்று அந்த மலையடிவாரத்தில் இருக்கும் சின்ன சின்ன குடிசைகளில் போய் தேடி அலசி ஆராய்ந்து அந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தை போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயே போலியோவை அளித்த அந்த கிரெடிட் இந்தியாவிற்கு தான் போய் சேர்கிறது. 25 ஆண்டுகளில் நடந்த அந்த கஷ்ட காலத்தை எப்படி கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார்கள் இந்த நபர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களிடம் ஆதார் கார்டு இருக்கிறது, அப்ளிகேஷன் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, மொபைல் ஃபோன் இருக்கிறது, போக்குவரத்திற்காக வண்டிகள் இருக்கிறது, எத்தனையோ வசதிகள் இருந்த பின் கூட உங்களால் உங்கள் கையில் இருக்க அந்த பணத்தை கூட வேக்சினேஷனுக்காக செலவு செய்ய முடியவில்லை. 35,000 கோடி ரூபாயை நீங்கள் ஒதுக்கினீர்கள். ஆனால் அந்த 35,000 கோடி ரூபாயிலிருந்து எத்தனை கோடிக்காக நீங்கள் இந்த வேக்சினேஷனை வாங்கினீர்கள் என்று கணக்கை கூட காட்ட முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் இன்னைக்கு முழித்து கொண்டிருக்கிறது.
சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க முடியாமல், நம் நாட்டு மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க முடியாமல் இது போன்ற கட்டுக்கதையை, இது போன்ற பொய்களை எடுத்துக்காட்டி வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். கடந்த 25 ஆண்டுகளில், 50 ஆண்டுகளில், 60 ஆண்டுகளில் செய்ய முடியாத சாதனையை எங்களை 6 மாதத்திற்குள் செய்ய சொல்லி வருகிறார்கள். யாருமே பிரதமர் மோடி அவர்களை 130 கோடி மக்களுக்கு உடனடியாக போட்டுவிடுங்கள் என்று கூறவில்லை. அதற்கான பிளானிங் என்ன, அதற்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, எப்படி நீங்க அதை கொடுக்க போறீர்கள் என்கிற அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை மட்டும்தான் கேட்டு வருகிறார்கள். ஆனால் உங்களிடம் எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல், எந்த விதமான ஆக்ஷன் பிளானும் இல்லாமல், தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக 20,000 கோடி ரூபாயை கொடுத்து ஒரு மாளிகையை கட்ட ஆசைப்பட்ட இந்த பிரதமர் கண்ணீரை வடிக்கிறார். இதே பிரதமர் பொய்யை பேசி நம் நாட்டு மக்களை ஏமாற்றியும் வருகிறார். பல்ஸ் போலியோ மிஷனுக்கான அந்த சக்சஸ் ரேட் என்னவென்று அதையும் கேட்டுவிடுங்கள். ஒட்டுமொத்த உலகத்திலேயே, ஒட்டுமொத்த உலக நாடுகளின் அனைத்து அரசாங்கமுமே இந்திய அரசாங்கம், இந்திய ஹெல்த் ஸ்ட்ரக்சரை, இந்த பல்ஸ் போலியோவை, இந்த போலியோவை உலகத்திலிருந்தே அழிக்கும் கிரெடிட் இந்திய மருத்துவர்களுக்கு தான் கொடுக்கிறார்கள். இந்தியாவில் எடுக்கப்பட்ட அந்த பல்ஸ் போலியோ மிஷனால் தான் உலகத்திலேயே போலியோ அழிந்தது என்று கூறி வருகிறார்கள். மோடி அரசாங்கத்தை பார்த்து என்ன கூறி வருகிறார்கள் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விஸ்வகுரு மோடி, விஸ்வ வேக்சின் குரு மோடி. ஜனவரி மாதத்தில் இன்னைக்கு இதே மோடி அரசாங்கம் முட்டிக்கால் போட்டு வெளிநாடுகளில் இருக்கும் அந்த வேக்சினேஷன் கம்பெனிகளிடம் கெஞ்சி கூத்தாடி வருகிறார்கள். எங்களுக்கும் கொஞ்சம் வேக்சினேஷனை கொடுத்து விடுங்கள் என்று. நீங்க போடும் அனைத்து கண்டிஷனுக்கும் நாங்கள் ஒத்து போறோம், வேக்சினேஷனை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று கூறி வருகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் நிலைமையாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் பல்ஸ் போலியோ மிஷனை பற்றி தவறாக பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு மேலும் இருக்கிறது, அதையும் கேட்டுவிடுங்கள். இந்த அரசாங்கம் செய்து வரும் தவறுகளை எப்படியெல்லாம் கவர் செய்து வருகிறார்கள் என்று அதையும் பார்த்து விடுங்கள். இதே அரசாங்கத்தின் மிக முக்கியமான சப்போர்ட்டர் கங்கனா ரனாவத் இவர்களுக்காக ட்வீட் போட்ட அந்த காரணத்தால் அவருக்கு நம் நாட்டு டாக்ஸ் பேயர் பணத்தை கொண்டு Y+ செக்யூரிட்டி கிடைத்திருக்கிறது. எந்த சாதனை படைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டிற்காக எந்த தியாகத்தை கங்கனா ரனாவத் படைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் Y+ செக்யூரிட்டி, அதற்கான காரணத்தையும் கேட்டுவிடுங்கள். கங்கையில் ஆயிரக்கணக்கான சவங்கள் மிதந்து போன போது இந்த படம் இந்தியாவிலே எடுக்கப்படாத படம், இது வேறொரு நாட்டில் எடுக்கப்பட்ட படத்தை தவறாக இந்தியாவில் காட்டி வருகிறார்கள் என்று ஒரு ட்வீட்டை போட்டார் கங்கனா. अभी कल पता चला कि एक जो तस्वीरें हैं जहां गंगा में लाशें तैर रही हैं वो वायरल हो रही हैं, लेकिन वो पता चल रहा है तस्वीरें नाइजीरिया की है. ये सब यहाँ के लोग हमारी पीठ में छुरा, यहाँ के वो किसी जाति या அமீஷ் கோதி மீடியாவின் ஒரு பத்திரிகையாளர்ல ஒரு பப்பூன் என்றுதான் நீங்க கூற முடியும். அமீஷ் என்கிற இந்த நபர் கொரோனா வைரஸ் என்கிற போரில் எத்தனையோ நபர்கள் இறந்து வருகிறார்கள். சவங்கள் ஆங்காங்கே கூச்சு கிடக்கிறது. இது ஒரு போர் என்றால் சவம் விழுவது சகஜம். இதை நீங்க மத்திய அரசாங்கத்தின் மீது திணிக்க முடியாது. இது போன்ற சவங்களை தாண்டிதான் வெல்ல முடியும், ஒரு வெற்றியை பார்க்க முடியும். அதனால் மக்கள் செத்தால் பரவாயில்லை. இந்த நபர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசிய அந்த வார்த்தைகள். लेकिन क्या महाभारत भीषण नहीं थी? क्या 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 भगवान राम जब सीता का अपहरण कर लिया था रावण ने, क्या वो युद्ध भीषण नहीं था? युद्ध तो भीषण ही होते हैं जी, युद्ध कभी आसान नहीं होते. और अगल बगल लाशें भी गिर जाती है, शहीद भी हो जाते हैं लोग. இதே பாணியில் இன்னொரு நபரும் இருக்கிறார், ரஜத் சர்மா அவர்கள். அவரும் நம் நாட்டு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த படங்களை எல்லாம் பார்த்து நீங்க கவலைப்படக்கூடாது, பாசிட்டிவாக இருங்கள், நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள். இந்த அனைத்து படங்களுமே பொய்யான படங்கள் என்று கூறிவிட்டார். இந்தியாவின் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் எடுத்து வைத்த இந்த ஸ்டேட்மெண்ட். खुद अंतिम संस्कार करते हैं, उन्होंने सच बताया. एक बात तो ये बताई कि 10 दिन ऐसा टाइम था जब बड़ी संख्या में, बड़ी तादाद में 100-150 शव वहां पर आ रहे थे, लेकिन अब हालात सामान्य हैं और 8-10 शव. अखबारों ने ये तस्वीरें छापी, भारत को बदनाम किया. उन्होंने भी ये नहीं लिखा कि वो पहले भी ऐसी तस्वीरें छाप चुके हैं. उस वक्त की तस्वीरें जब कोरोना. PM மோடி கூறிய அந்த வார்த்தை
உலக நாடுகளில் ஒரு பிரச்சனை வரும்போது, அதற்கான வேக்சினேஷன் வரும்போது, இந்தியாவில் அந்த வேக்சினேஷன் வருவதில் எத்தனையோ வருடங்கள் பிடித்து விடுகிறது. எத்தனையோ 20-30 வருடங்களுக்கு பின் தான் அந்த வேக்சின் இந்தியாவிற்கே வரும் என்று கூறினார். உலக நாடுகளில் அந்த வியாதி முடிந்த பின், அதற்கான வேக்சின் போட்ட பின் தான் இந்தியாவில் அந்த வேக்சின் வரும் என்று கூறினார். ஆனால் இவர் பேசியது பொய் என்று வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அதற்கான ஆய்வும் இருக்கிறது. சுதந்திரம் கிடைக்கிறதற்கு முன்னாடியே இந்தியா ஒரு வியாதி உலக நாடுகளில் வரும்போது ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே இந்தியா அதற்கான மருந்தை கண்டுபிடித்து அதற்கான மேனுஃபேக்சரையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இதற்கான ஆய்வு இந்திய ஹிஸ்டரியில் இருக்கிறது. பிரதமர் கூறியபடி எத்தனையோ வருடங்களுக்கு பின் தான் அந்த வேக்சின் வரும், எத்தனையோ வருடங்களுக்கு பின் கூட அந்த வேக்சினுக்கான எந்த விதமான திட்டத்தையும் போட மாட்டார்கள் என்று கூறினார். மோடி அவர்கள் கூறிய அந்த பொய்களுக்கான விடயம் சிக்கன் பாக்ஸ் வேக்சினை பற்றி. எத்தனையோ வருடங்களுக்கு பின் கூட சிக்கன் பாக்ஸ்க்கு இந்தியாவில் வேக்சினே வரவில்லை என்று. A vaccine for chickenpox as a history of vaccination in India, published in Indian Journal of Medical Research IMR by Dr. Chandrakant Laharia in 2012. இந்திய வேக்சின்கான அந்த வரலாற்றை பற்றி எழுதிய போது 2012ஆம் ஆண்டு டாக்டர் சந்திரகாந்த் லஹரியா அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள். First administered to 3-year-old Indian. முதல் முறையாக 3 வயது இந்திய குழந்தைக்கு தான் இந்த வேக்சினேஷனை போட்டார்களாம் 1802ஆம் ஆண்டு. A mere 4 years after, English physician Edward Jenner published his result. ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் டாக்டர் எட்வர்ட் ஜெனன் என்கிற ஒரு நபர் இந்த வேக்சினேஷனை தேடி கண்டுபிடித்து அதற்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்த அடுத்த 4 வருடத்திற்குள் இந்தியாவில் அந்த வேக்சினேஷன் தயாராக்கப்பட்டது. இந்திய குழந்தைக்கு கொடுக்கவும் பட்டது. 1802ஆம் ஆண்டு இந்தியாவில் ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கூறும்படி இந்தியாவில் எத்தனையோ வருடங்களுக்கு பின் உலக நாடுகளில் வேக்சினேஷன் போட்டு முடித்த பின் தான் கடைசியாக அந்த வேக்சின் வரும் என்று கூறிவிட்டார். இது மட்டுமல்ல, போலியோவின் ரிசர்ச்சை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்து காட்டிவிட்டேன். எப்படி போலியோவுடைய சக்சஸ் மிஷன் இந்தியாவில் உலக நாடுகளுக்கு ஒரு ரீசர்ச், ஒரு எஜுகேஷன் தியோரியாக எடுத்து வைக்கப்படுகிறது என்று அதையும் கொச்சப்படுத்தி விட்டார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். Mission Indradhanush. Prime Minister also claimed that since 2014, Mission Indradhanush program has been increased the percentage of children covered under vaccination from 60 to 90%. The latest round of National Family Health Survey that only provides data from 17 states and 5 union territories showed that none of the states had achieved 90% vaccination covered. The Health Ministry had released data this December on 2020 was expected to provide data from remaining states by May this year. Only 5 states, Himachal Pradesh, West Bengal, Karnataka, Goa, Sikkim, exceeded cover over 80%, with Himachal Pradesh touched 89%. மிஷன் இந்திரதனுஷ் 2014இல் தொடக்கப்பட்டது பிரதமர் மோடி கையால். இவர் இதே உரையில் பேசிய இன்னொரு தவறு, 60% வேக்சினேஷன் போடப்பட்டு வந்தது. இப்போ இந்த இந்திரதனுஷ் யோஜனாவால் 90% மக்களுக்கு வேக்சினேஷன், அதாவது சிக்கன் பாக்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, போலியோ, இது போன்ற வேக்சினேஷனை 90% மக்களுக்கு நாங்கள் போட்டுவிட்டோம். ஆனால் வெளியே வந்த ஆய்வுப்படி 17 மாநிலங்கள், 5 யூனியன் டெரிட்டரிக்கான அந்த கணக்கு மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறது. இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 90% அச்சீவ்மெண்ட் பொய்யான விஷயம். அதிகபட்சமாக வெறும் 5 மாநிலங்கள் மட்டும்தான் அந்த 90%க்கு அக்கம் பக்கத்தில் போயிருக்கிறார்கள். ஹிமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, கோவா மற்றும் சிக்கிம். இதில் ஹிமாச்சல் பிரதேசம் மட்டும்தான் 99% வேக்சினேஷன் போட்டிருக்கிறார்கள். கோவிட்காக அல்ல, போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி போன்ற, சிக்கன் பாக்ஸ் போன்ற வேக்சினேஷன்கள். ஆனால் இந்திரதனுஷ் மிஷன் வழியாக 90% வேக்சினேஷனை நாங்கள் உயர்ற்றிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இவர் கொண்டு வரும் திட்டங்களையே பொய்யாக இருக்கும்போது, இவர் பேசி வரும் திட்டங்களே பொய்யாக இருக்கும்போது எப்படி இவரால் உண்மையை பேச முடியும் என்று எனக்கு தெரியவில்லை.
இதே பாணியில் இன்னைக்கு காலை 12 மணி அளவில் இன்னொரு வீடியோ வெளிவிட்டிருக்கிறோம். 7ஆம் தேதி பேசிய அந்த உரைக்கான ஃபேக்ட் செக், அதிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்களை மட்டும் இங்கே எடுத்து காட்டி விடுகிறேன். அந்த முழு வீடியோவிற்கான லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுத்து விடுவேன், கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் எழுதி விடுவேன். இந்த 2ஆம் அலையின் போது 2 வாரத்திற்குள் மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் 2 பேருமே இணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி வேக்சினேஷனை போட போகிறோம், அதற்கான ஒரு ரோட் மேப்பை நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். ஜூன் 21ஆம் தேதிக்கு பின் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இலவசமாக வேக்சினேஷனை மத்திய அரசாங்கமே எடுத்துக்காட்ட இருக்கிறது. 25% மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் பொறுப்புகளை கொடுத்திருந்தோம், அந்த பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருந்தார். 19 ஏப்ரல் 2021ஆம் தேதி இதே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களை இதற்கு மேல் உங்களுக்கு நாங்கள் வேக்சினேஷனை கொடுக்க மாட்டோம், நேரடியாக நீங்களே இந்த வேக்சின் தயாரிக்கும் கம்பெனிகளுடன் இணைந்து அதற்கான டீலை செய்து எந்த விலைக்கு வாங்கினாலும் எங்களுக்கு கவலை அல்ல, நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து ஓடிய அரசாங்கம் தான் இது. இது போன்ற எத்தனையோ உண்மைகளை அந்த வீடியோவில் நாங்கள் எடுத்து பேசியிருக்கிறோம். இது போன்ற எத்தனையோ தவறுகளை எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த பின் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த வீடியோவில் இருக்கும் பல உண்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீர்கள் என்று நம்பி உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.